ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு போட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை கடையலுக்கு சைட் டிஷ்ஷாக இதை செஞ்சுருக்கிறேன். அதிகமாக சத்துக்கள் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை கடையல் பார்த்திங்கன்னா நல்லா பாசிப்பருப்போடு சேர்த்து நான் சமைச்சிருக்கிறேன். வாங்க என்னோடய ஸ்டைலில் இது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது மேலே இருக்கிற அந்த தூசியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 2 விசில்லையே வந்து சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். நாங்கள் எங்கள் ஊரில் இந்த சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம், சில பேர் அதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 விசில் வந்ததும் இந்த குக்கரை நான் அடுப்புலேருந்து இறக்கிடுறேன். அடுத்து சேப்பங்கிழங்கு வறுவலில் சேர்க்கறதுக்கு நம்ம மிளகு மல்லியெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்து அந்த சேப்பங்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக வறுபடணும், ரொம்ப வறுத்து விட்டுறாதீங்க. மல்லி லேசாக கருகுனாலும் அதனுடைய ஃப்ளேவரே மாறிடும். மிளகும் அளவாக வறுபடணும். இது எல்லாம் ஒன்றும் சேர்த்து நல்லா அடிகனமான ஒரு கடாயில் நான் வறுத்துட்ருக்கிறேன். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுருக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் ஈரப்பதமே இல்லாத கருவேப்பிலை ஒரு 4 சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த சூட்லேயே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கருவேப்பிலையுடைய நிறமும் மாறாது. நல்லா அது அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அளவாக வறுபட்டு வந்திருக்குது. இதை நல்லா பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா கீரை கடையலுக்கு நான் பாசிப்பருப்பும் பருப்பும் சம அளவு போல் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தகுந்த போல் தான் நான் வந்து பருப்பு சேர்த்துருக்கிறேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயமாக மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுணும். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விட்டு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 விசிலில் வெந்து வந்துடும். இப்போ சேப்பங்கிழங்கு நல்லா சூடு ஓரளவு குறைஞ்சிருக்குது, ஆனால் கை பொறுக்கிற சூட்டில் இல்லை. அதனால் நம்ம இடிக்கையெல்லாம் சேப்பங்கிழங்கு தட்டில் எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆற விட்டுணும். சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா அளவாக வெந்து வந்திருக்கணும். சில சமயம் சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வழுவழுப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக அழிஞ்சு போல் வெந்து வந்துடும். அதை போல் இல்லாமல் அளவாக வெந்திருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்சேன், நான் 2 விசில் தான் வச்சேன். சேப்பங்கிழங்கு அளவாக வெந்து வந்திருக்குது. இப்போ மேல் தோல் எடுத்துடலாம். இதே போல் எல்லா சேப்பங்கிழங்கோட மேல் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அதிக விசில் வச்சுட்டிங்கன்னா வழுவழுப்புத்தன்மை ரொம்ப குழன்னு ஆகிடும், புட்டு போல் ஆகிடும், அதை வறுத்து எடுக்க முடியாது. இப்போ மிக்ஸி ஜாரை நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது அடுத்து சேர்க்க போகிறது மசாலா தூள். இது நம்ம விருப்பம் தான். நான் 1/4 ஸ்பூன் கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ சேப்பங்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நைஸாகவும் இல்லாமல் குறகுறப்பாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம சேப்பங்கிழங்கு கூட சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அடுத்து பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு குக்கரை நான் வச்சுருக்கேன். பருப்பு நல்லா சூடாக இருக்கும்போதே முருங்கைக்கீரையை சேர்த்தனா கீரை வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நீங்கள் பருப்பு வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கீரையை சேர்க்கும்போது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அப்போ கீரையோடைய சுவை வந்து வேறு போல் இருக்கும். அதனால் நம்ம பருப்பு வேக வச்சோடனே கீரையை சேர்த்து கடைஞ்சோன்னா அந்த அன்றைக்கி கடையில் கீரை கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்து நான் 1 நிமிஷம் வரைக்கும் தான் கலந்து விட்டுருக்குறேன். அந்த பருப்பு சூட்லேயே கீரை சீக்கிரமாக வெந்து வந்துடும். நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ 1 நிமிஷத்தில் கீரை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறாமல் வெந்து வந்துடுச்சு. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, கீரை வெந்த வாசனையும் வந்துடுச்சு. இப்போ இந்த கீரைக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மண் சட்டியில் கடையும் போது சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இதை ஓரளவுக்கு சூடு கரைஞ்சதும் மண் சட்டியில் சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப ஆற விட்டு கடையக்கூடாது. லேசாக சூடோடு கடைஞ்சால் தான் மண் சட்டியில் சீக்கிரமாக அது வந்து அரைப்பட்டு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம பொடிச்ச தூளை இந்த சேப்பங்கிழங்கு மேலே தூவி விட்டுடலாம்.
பொதுவாக நீங்கள் காரத்தூள் போட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சால் கூட நீங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் அந்த பொடியை மட்டும் சேர்த்து சேப்பங்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி தான் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து சேப்பங்கிழங்கு வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. இது அப்படியே இந்த தூளோடு சேர்த்து நல்லா அந்த சேப்பங்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வரேன் பாருங்கள். நீங்கள் மிளகாத்தூள் போட்டு வறுக்கிற மாதிரி இருந்தாலும் இதே போல் செஞ்சு பாருங்கள். அந்த வழுவழுப்பு தன்மையே இருக்காது, நல்லா உருளைக்கிழங்கு போல் இருக்கும். நம்ம உள்ளே சாப்பிடும்போது நல்லா அழுத்தமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேப்பங்கிழங்கு வறுவல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம தவாவில் வறுத்து எடுத்துடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா என் சமையலில் நான் அவ்வளோவா எண்ணெய் சேர்க்க மாட்டேன். ஆனால் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு வறுவலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பிள்ளைங்களும் விரும்பி அதை வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை போல் கலந்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்கள். நீங்கள் மிளகாத்தூள் போட்டு இந்த சேப்பங்கிழங்கு வறுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க, இதை அப்படியே சேர்த்து விட்ருங்க. நான் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஹையில் வச்சு தான் இதை வறுத்து எடுப்பேன். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு அழுத்தமான ஒரு கிழங்கும் போல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு போல் நம்ம நல்லா கலந்து விடணும். நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம், ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சோம் நம்ம இதை கலந்து விடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்த பொடியெல்லாம் இந்த சேப்பங்கிழங்கோடு நல்லா கலந்து வந்துச்சு பாருங்கள். இதை போல் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் சேப்பங்கிழங்கு கூட மிளகாத்தூள் போட்டு வறுத்து எடுத்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இதை போல் ஒரு மிளகு சேர்த்து வறுத்து பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு சேப்பங்கிழங்கு வறுவல் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து சுத்தப்படுத்துங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. உடற்சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த சேப்பங்கிழங்கு வறுவலை அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க. நல்லா மேலே நல்லா கரகரப்பாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதை தவாவில் வறுக்கும்போது எல்லோரும் வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. நான் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம விருப்பத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா மிளகோட அந்த கருவேப்பிலை சேர்த்து வறுபட்டுரும். நம்ம கருவேப்பிலை சேர்த்துனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே அந்த கருவேப்பிலை கிறிஸ்பியாக அந்த மிளகோட சேர்த்து வறுபடும்போது நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு விடாதீங்க. கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள், அது அப்படியே நமுத்து போன மாதிரி ஆகிடும். அப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே ஆற விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் நான் கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா வெடித்து வாசனை வரும்போது இந்த தாளிப்பை நம்ம கீரையோடு சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான செய்முறையில் முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை தாளிச்சோடனே மூடி போட்டு மூடிடணும். இப்போ இந்த முருங்கைக்கீரை சாப்பாட்டோடு சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இந்த கீரை கடையிலும் சேர்த்துட்டு இந்த சைட் டிஷ்ஷாக இந்த சேப்பங்கிழங்கு மிளகு சேப்பங்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. என்னோடய ஸ்டைலில் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிற இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.